ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து மருது பிரதர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகேவா? பெரிய மருது சின்ன மருதுன்னு 2 பேர் இருப்பாங்க. பெரிய மருது வந்து வெள்ளை மருதுன்னு கூப்பிடுவாங்க. அவர் வாழ்ந்த காலம் வந்து 1748லேருந்து 1801. அவங்களோட தம்பி வந்து சின்ன மருது. இவர் வந்து வாழ்ந்த காலம் 1753லேருந்து 1801 வரைக்கும். இவங்க வந்து பார்த்தோன்னா சிவகங்கையை சேர்ந்த முத்துவடுகர் இருப்பாங்களா, அவங்களோட இராணுவ தளபதிகளாக இருந்திருப்பாங்க. முத்துவடுகர் பார்த்தோன்னா காளையார்கோவில் பேட்டையில் வந்து இறந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் திரும்பி வேலுநாச்சியாருக்கு வந்து அந்த சிவகங்கை மீட்டு தரத்துக்கு இவங்க தான் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அடுத்ததான் வந்து இவங்க கட்டபொம்மன் இறந்திருப்பாரு. அவரோட தம்பி ஊமதுரையோடு சேர்ந்து ஆங்கிலேயருக்கு எதிராக வந்து போராடி இருப்பாங்க. நவாபோட அந்த கிரானரிஸ் எல்லாம் வந்து கொள்ளையடிச்சிருப்பாங்க. அப்புறம் கம்பெனி ட்ரூப்ஸ்க்கு வந்து நிறைய டேமேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க. ரிபீலியன் ஆஃப் மருது பிரதர்ஸ் 1808லேருந்து 1801 வரைக்கும் நடந்திருக்கும். கட்டபொம்மன் ரிவால்ட் வந்து 1799 வந்து முடிச்சிருப்பாங்க. ஏன்னா அதில் ஒரே தூக்கில் போட்டிருப்பாங்களா. திரும்பி 1800 வந்து இந்த மருது பிரதர்ஸ் தலைமையில வந்து ஒரு கூட்டமைப்பு வந்து உருவாக்கியிருப்பாங்க. அதை வந்து அந்த ரிபிலியன் வந்து செகண்ட் பாளையக்கார் வார்னு சொல்லியிருப்பாங்களா. அந்த கூட்டமைப்புல வந்து யார் யாரெல்லாம் இருந்திருப்பாங்கன்னா, திண்டுக்கல்ல சேர்ந்த கோபால நாயக்கர், மலபாரை சேர்ந்த கேரளவர்மா, கிருஷ்ணப்ப நாயக் அண்ட் தூண்டாஜி ஆஃப் மைசூர் இவங்கெல்லாம் இருந்திருப்பாங்க. ஏப்ரல் 1800 வந்து எல்லாரும் வந்து விருப்பாச்சியில் வந்து மீட் பண்றாங்க. இந்த மாதிரி கம்பெனிக்கு எதிராக வந்து போராடணும்னு சொல்லிட்டு. அந்த இது வந்து எப்போ நடந்திருக்குன்னா, ஃபர்ஸ்ட் சண்டை கோயம்புத்தூர்ல வந்து ஜூன் 1800 வந்து ஃபர்ஸ்ட் நடக்குது. அதுக்கப்புறம் அது வந்து பார்த்தோன்னா ராமநாதபுரம், மதுரை அங்கெல்லாம் வந்து பரவுது. அடுத்ததாக பார்த்தோன்னா கம்பெனி வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இவங்க போராடுறது பிடிக்காம இருந்திருக்கும். ஸோ மைசூரை சேர்ந்த கிருஷ்ணப்ப நாயக்கர், அப்புறம் மலபாரை சேர்ந்த கேரளவர்மா இவங்க எல்லாரையும் வந்து பார்த்தோன்னா பிடிச்சிருப்பாங்க. பிடிச்சிட்டு கோயம்புத்தூர், சத்தியமங்கலம், தாராபுரம் இவங்க எல்லாரையும் வந்து அரெஸ்ட் பண்ணி தூக்கில் போட்டிருப்பாங்க. அடுத்ததாக பார்த்தோன்னா பிப்ரவரி 1801 பார்த்தோன்னா கட்டபொம்மனோட 2 பிரதர்ஸ் ஊமதுரை, சிவத்தையா இருப்பாங்களா, அவங்க வந்து பாளையங்கோட்டை பிரிசன்லேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. அங்கேருந்து பார்த்தோன்னா கமுதிக்கு போகிறாங்க எஸ்கேப் ஆகிட்டு. அங்கே கமுதிலேருந்து பார்த்தோன்னா சின்ன மருது இவங்க 2 பேரையும் வந்து சிறுவாயில் அவங்களோட கேபிட்டல் இருக்குல்ல அங்கே வந்து அழைச்சிட்டு போகிறாங்க. இவங்க போயிட்டு திரும்பி இந்த பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. இது வந்து பிரிட்டிஷ்காருக்கு பிடிச்சிருக்காரு. கர்னல் மேக்லே தலைமையில் வந்து ஒரு படையை அனுப்பி அந்த கோட்டையை வந்து ஏப்ரல் மாதம் வந்து கைப்பற்றிருப்பாங்க. உடனே மருது பிரதர்ஸ் வந்து திரும்பி இவங்களுக்கு வந்து அடைக்கலம் கொடுத்துருப்பாங்க. இது வந்து இங்கிலீஷ்க்கு பிடிச்சிருக்காரு. வந்து இந்த மாதிரி அவங்கள ஒப்படைச்சிருங்க 2 பேரையும் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இவர் கேட்டிருக்க மாட்டார். உடனே கர்னல் அக்னியும் அதுக்கப்புறம் கர்னல் இன்னஸ் இருக்காங்களா, அவங்க தலைமையில் வந்து ஒரு படையை வந்து சிவகங்கை நோக்கி அனுப்பியிருப்பாங்க. இவங்க வந்து மருது பிரதர்ஸ் வந்து ஜூன் மாதம் 1801 வந்து ஒரு ப்ரொக்ளமேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதுதான் வந்து திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் சொல்லியிருப்பாங்க. ப்ரொக்ளமேஷன் ஆஃப் 1801 என்னன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தோன்னா என்னன்னா, இந்தியன்ஸ் எல்லாருக்கும் வந்து ஒரு அறைக்கோள் விடுவாங்க. என்னன்னா, உங்களோட ரீஜியன், கேஸ்ட், க்ரீட், ரிலீஜன் எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் வந்து பிரிட்டிஷ்க்கு எதிராக வந்து போராடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இது பார்த்தோன்னா நவாப் பேலஸ் வந்து திருச்சிராப்பள்ளி இருக்கும். அதில் அடுத்து ஸ்ரீரங்கம் டெம்பிள் அந்த வால்லலாம் இந்த ப்ரொக்ளமேஷன் பற்றி ஒட்டி இருந்திருப்பாங்க. அடுத்ததான் நிறைய பழையக்காரர்ஸ் வந்து இந்த கூட்டமைப்பில் வந்து சேர ஆரம்பிப்பாங்களா. சின்ன மருது வந்து அவர் தலைமையில் வந்து 20,000 பேர் கொண்ட படையை வந்து திரட்டிட்டு வந்திருப்பாரு. பிரிட்டிஷும் அவங்க சார்பாக பார்த்தோன்னா பெங்காலி, சிலோன், மலை அங்கேருந்துலாம் வந்து படையை கொண்டு வந்திருப்பாங்க. புதுக்கோட்டை, எட்டயபுரம், தஞ்சாவூர் ராஜாஸ்லாம் பார்த்தோன்னா வச்சுக்கோங்க பிரிட்டிஷ் சைடு இருந்திருப்பாங்க. இவங்க பிரிட்டிஷ் வந்து பார்த்தா டிவைட் அண்ட் ரூல் பாலிசி மூலமாக இந்த பாளையக்காரர் சீக்கிரமாக வந்து அழிச்சிடலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருப்பாங்க. சிவகங்கையை வந்து எப்படி பிரிட்டிஷ் கைப்பற்றுறாங்கன்னு பார்க்கலாம். மே 1801 பார்த்தோன்னா இவங்க கம்பெனி வந்து தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளியோட ரிபன்ஸ்லாம் வந்து தாக்குறாங்க. இவங்க வந்து பிரான்மலை, காளையார் கோவிலுக்குலாம் வந்து தப்பிச்சு போகிறாங்களா, அங்கேயும் போயிட்டு இவங்க வந்து விடாமல் தாக்குறாங்க. அடுத்தது பிரிட்டிஷோட மிலிட்ரி ஸ்ட்ரென்த் வந்து நிறைய படையை கொண்டு வந்து இதாக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா 1801 வந்து பார்த்தோன்னா அந்த ரிபிலியன் ஃபெயில் ஆகிட்டு சிவகங்கை வந்து அவங்க கண்ட்ரோல் கொண்டு வந்துருவாங்க. மருது பிரதர்ஸ் இருக்காங்களே, அவங்க வந்து ராமநாதபுரம் பக்கத்தில் உள்ள திருப்பத்தூர் கோட்டையில் வந்து 24 அக்டோபர் 1801 அன்னைக்கு வந்து தூக்கில் போட்டுருவாங்க. அடுத்தது ஊமதுரை, சிவத்தையா இவங்க 2 பேரும் யாரும் கட்டபொம்மனோட தம்பிங்க தானே. இவங்களை வந்து பாஞ்சாலங்குறிச்சிக்கு அழைச்சிட்டு போயிட்டு 16 நவம்பர் 1801 வந்து தூக்கில் போட்டிருப்பாங்க. அடுத்ததாக ஏப்ரல் 1802 பார்த்தோன்னா 73 ரிபல்ஸை வந்து மலையாள உள்ள பெனாங் தீவுக்கு அழைச்சிட்டு நாடு கடத்திருப்பாங்க. ஓகேவா? இந்த மாதிரி பாளையக்காரர்களை வந்து இவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்ததாக கர்நாடிக் ட்ரீட்டி 1801 பார்க்கலாம். இது வந்து 31 ஜூலை 1801 வந்து பிரிட்டிஷ்க்கும் இந்த தமிழகத்தில் உள்ள பாளையக்காரருக்கும் சைனாக இருக்குது. இது மூலமாக வந்து பாளையக்காரர் முறையை வந்து அவங்க வந்து என்ன டிமாலிஷ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? 10th புக்கில் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து 11th புக்கில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். 1772 நடந்த ட்ரீட்டி படி பார்த்தோன்னா ஆர்கட் நம்ம பார்த்தோன்னா கம்பெனிக்கு வந்து இந்த ஸ்தலக்காவல், தேசக்காவல் இதெல்லாம் வசூலிக்கிற உரிமை வந்து கொடுத்துருவாங்க. இது வந்து அந்த பாளையக்காரர், நான் பாளையக்காரர் டெரிட்டரிஸ்ல ஆல்ரெடி அந்த காவல் சீஃப்ஸாக இருப்பாங்களா அவங்க வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்கோம். இவங்க போயிட்டு பார்த்தோன்னா பாளையக்காரர் கூட ஜாயின் பண்ணிட்டு இந்த பிரிட்டிஷ்க்கு எகென்ஸ்டாக வந்து போராடி இருப்பாங்க. சிவகங்கை தான் பார்த்தோன்னா அந்த வெள்ளை மருது, சின்ன மருது வந்து பார்த்தோன்னா பெரியவுடைய தேவர் வந்து அந்த காளையார்கோவில் பேட்டில் இறந்துருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து இவங்க கண்ட்ரோல் கொண்டு வந்துடும். இவங்க வந்து பார்த்தோன்னா அந்த வெள்ளாச்சி நாச்சியார் இருப்பாங்களா, வேலு நாச்சியாரோட பொண்ணு, அவங்கள வந்து கியூன் ஆஃப் சிவகங்கையாக வந்து கொண்டு வந்திருப்பாங்க.
இந்த காளையார் கோவில் பார்த்தோன்னா இந்த புரட்சியாளருக்கெல்லாம் கூடுற ஒரு இடமா வந்து இருந்திருக்கும். இந்த நவாப் முகமது அலி இருப்பார்ல, அவர் வந்து பார்த்தோன்னா முத்துராமலிங்க தேவர் வந்து பார்த்தோன்னா ஜெயிலேருந்து ரிலீஸ் பண்ணி அவர் வந்து ராமநாதபுர சேதுபதியை நியமிச்சிருப்பார். இது வந்து இந்த ரிபல்ஸ்க்கு வந்து பிடிச்சிருக்காது. ஓகேவா? உடனே பார்த்தோன்னா முத்துக்கருப்பு தேவர் இருப்பாங்களா, அவங்கள வந்து அவங்களோட ரூலராக வந்து அவங்க சூஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததான் சதர்ன் நார்த்தன் ரீஜன்ஸ் எல்லாத்தையுமே வந்து இவங்க கண்ட்ரோலில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து இந்த ரிபல்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா அவங்க வந்து மதுரையை நோக்கி போகிறாங்க. ஜூலை மாதம் பார்த்தோன்னா ஊமுதுரை வந்து பார்த்தோன்னா அவங்களோட ஃபாலோவர்ஸோடு போயிட்டு மதுரையில் வந்து பழைய நாடுன்னு ஒரு பிளேஸ் இருக்கும், அதை வந்து அவங்க கண்ட்ரோலுக்கு வந்து கொண்டு வராங்க. 1801 பார்த்தோன்னா சிவகங்கை, ராமநாதபுரம் அங்கே உள்ள படைகள்லாம் தூக்கிட்டு இவர் சவத்த தம்பின்னு ஒருத்தர் இருப்பார். அவர் யாருன்னு பார்த்தோன்னா சின்ன மருதூர் இருக்கார்ல, அவரோட பையன் தான் அந்த சவத்த தம்பி. இவங்களோட தலைமையில வந்து ஒரு படை வந்து தஞ்சாவூர் நோக்கி போகும். ஓகேவா? தஞ்சாவூர்ல ஆல்ரெடி வந்து கஷ்டப்பட்ட அந்த விவசாயிகள்லாம் இந்த படை கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இவங்க எல்லாரும் போயிட்டு பிரிட்டிஷ்க்கு எதிராக வந்து போராடுவாங்களா. அப்போ பார்த்தோன்னா அங்கே தஞ்சாவூர்ல பார்த்தோன்னா கேப்டன் வில்லியம் பிளாக்போன்னு இருப்பார். இப்போ இந்த படை வந்து தஞ்சாவூர் நோக்கி வரும். ஆல்ரெடி அங்கே பிளாக்போன் தலைமையில இருக்குமா. இப்போ இவங்க அந்த படையும் பார்த்தோன்னா மாங்குடியில இடத்துல வந்து பார்த்தோன்னா சண்டை போட்டுக்கிறாங்க. இதுல வந்து பார்த்தோன்னா அந்த தஞ்சாவூர்ல இருந்த கேப்டன் வில்லியம் பிளாக்போன் வந்து ஜெயிச்சிருப்பாரு. இவர் சவத்த தம்பி வந்து தோத்துருப்பாரு. ஓகேவா? தஞ்சாவூர் ராஜா சரஃபோஜி பார்த்தோன்னா பிரிட்டிஷ் சைட்ல இருந்திருப்பார். அடுத்ததாக பார்த்தோன்னா சவுத் இந்தியன் ரிபிலியன் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தோன்னா பிரிட்டிஷ் வந்து ஆல்ரெடி கட்டபொம்மன் எல்லாரும் வின் பண்ணியிருப்பாங்களா. ஸோ எல்லா ஃபோர்ஸஸையும் வந்து ராமநாதபுரம், சிவகங்கை பக்கம் நோக்கி அனுப்புகிறாங்க. ஓகேவா? புதுக்கோட்டையை சேர்ந்து தொண்டைமான் ராஜா வந்து ஆல்ரெடி வந்து கம்பெனி சைடு தான் இருக்காரு. அடுத்ததாக பார்த்தோன்னா சிவகங்கை முன்னாள் ஆட்சி செய்து அந்த பத்மத்தூர் உய்யாதேவர்னு இருப்பாரா, அவர் வந்து இவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வராங்க. அவர் வந்து சிவகங்கை ரூலராக வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இது வந்து அந்த ரிபல்ஸ்க்குலாம் வந்து ஒரு அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு குழப்பம் உண்டாயிருக்கும். மே 1801 பார்த்தோன்னா அக்னி தலைமையில் ஒரு ஆப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவர் பார்த்தோன்னா மானாமதுரை, பார்த்திபனூர் இது விளையாட்டி வந்து பார்த்தோன்னா பரமக்குடியை நோக்கி போகிறாங்க. பரமக்குடியில் போயிட்டு அந்த ரிபல்ஸ்லாம் வந்து தாக்குறாங்களா. இந்த இந்த ஃபைட்டில் பார்த்தோன்னா 2 சைடுமே நல்ல லாஸஸ் வந்து ஏற்படும். பிரிட்டிஷ் வந்து எல்லாரையும் வந்து அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வராங்க பழைய கரன்ஸ்லாம். ஃபர்ஸ்ட்டு ஊமதியை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு மருது பிரதர்ஸை பார்த்தோன்னு வச்சுக்கோங்க சிங்கமுனரி ஹில்ஸ்லேருந்து கேப்சர் பண்ணுறாங்க. அடுத்து சவத்தையா வந்து பத்லகுண்டு, துரைசாமிங்கிறவர் யாருன்னா வெள்ளை மருதோட பையன், அவங்கள வந்து மதுரை பக்கத்தில் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அடுத்ததாக பாக்கி எல்லாமே அவங்க தூக்கில் போட்டதெல்லாம் வந்து அந்த 10th புக்லேயே பார்த்துட்டோமா. நெக்ஸ்ட்டு வந்து 8th புக்கில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். மருது பிரதர்ஸோட பேரண்ட்ஸ் பார்த்தோன்னா மூக்கையா பழனியப்பன், அதுக்கப்புறம் பொன்னாத்தாள்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த சின்ன மருது வந்து பார்த்தோன்னா லைன் ஆஃப் சிவகங்கைன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? 1972 பார்த்தோன்னா அந்த ஆர்காட் நவாப் வந்து முத்துவடுகநாத பெரியவுடைய தேவர் வந்து கொண்டிருப்பாரு காளையார்கோவில் பேட்டில். அதுக்கப்புறம் வந்து மருது பிரதர்ஸ் வந்து அவங்க கண்ட்ரோலில் வந்து கொண்டு வராங்க சிவகங்கையை. இதில் வந்து பார்த்தோன்னா பெரிய மருது வந்து அதோட ரூலராகவும் சின்ன மருது வந்து அட்வைசராகவும் வந்து இருக்காங்க. அதெல்லாம் 8th புக்கு. அதுக்கப்புறம் வந்து அவுட் சோர்ஸில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். மருது பாண்டியன் வந்து பார்த்தோன்னா 1748 டிசம்பர் 15 சில டேட் எப்போன்னு கொடுத்துருக்காங்க அவர் பிறந்தது. இவங்க எந்த ஊர்லன்னு பார்த்தோன்னா அருப்புக்கோட்டைக்கு அருகே நரிக்குடி அப்படிங்கிற கிராமத்தில் வந்து பிறந்திருக்காங்க. ஓகேவா? உடையார் சேர்வே ராமநாதபுரம் மன்னரோட அந்த இராணுவத்தில் வந்து இவங்க தளபதியாக இருந்திருக்காங்க. அப்போதைக்கு என்னன்னு பார்த்தோன்னா அவங்க குடும்பத்தை வந்து நரிக்குடியிலேருந்து விருதுநகருக்கு வந்து மாற்றிருப்பாங்க. இவங்க 2 பேரும் வந்து சூரன் கோட்டையில் வந்து போர்களில் வந்து பயிற்சி பெற்றிருக்காங்க. அந்த வளாரி எறிவதில் வந்து நல்ல வீரர்களாக இருந்திருக்காங்க இவங்க. அடுத்ததாக ராமநாதபுர மன்னர் முத்து விஜய ரகுநாத சேதுபதி இருக்கார்ல, இவங்களுக்கு வந்து பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் சுட்டி பெருமைப்படுத்தியிருக்காரு. அடுத்ததாக பார்த்தோன்னா சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதர் இருக்கார்ல, இவங்களோட வீர தீர செயல்கள்லாம் கேள்விப்பட்டு அவரோட இராணுவத்தில் வந்து தளபதிகளை அவங்க வந்து சேர்த்து கொண்டிருக்காங்க. ஆங்கில ஆதிக்கம் இருக்குல்ல, அதுக்கு எதிராக வந்து இணைப்பிரியா இரட்டையர்களாக வந்து போராடி இருப்பாங்க. 1772 அந்த காளையார்கோவில் பேட்டில் வந்து இவர் முத்துவடுகநாதர் வந்து இறந்துருப்பாரா. அப்போ வந்து ராணி வேலுநாச்சியார் வந்து ஹைதர் அலி பாதுகாப்பில் திண்டுக்கல்ல போயிட்டு இவர் தான் தங்க வச்சிருப்பாங்க அந்த மருது பிரதர்ஸ்லாம். ஓகேவா? அடுத்தது பார்த்தோன்னா கள்ளக்குடி வெற்றி 1789 பார்க்கலாம். என்னென்னா வேலுநாச்சியார் வந்து திரும்பி சிவகங்கை அரசியாக இருப்பாங்க. அப்போ நவாபோட ஆதரவு வந்து உங்களுக்கு இருந்திருக்கும். அப்போ நவாப் என்ன சொல்லியிருப்பாரு, இந்த 8 ஆண்டு காலத்துக்கான அந்த கப்பத்தை நீங்கள் வந்து வசூல் வச்சு கட்டணும்னு சொல்லியிருப்பாங்க. அரசு வந்து அந்த நிபந்தனையை வந்து ஏற்றிருக்க மாட்டாங்களா. உடனே வந்து மருது பிரதர்ஸ் போயிட்டு பார்த்தோன்னா அந்த நவாபுக்கு சொந்தமான பகுதியெலாம் தாக்குறாங்க. இவர் ஆர்காட் நவாப் பார்த்தோன்னா ஆங்கிலேயர் உதவியோட கள்ளக்குடியை வந்து தாக்குறாங்க. இவங்க வந்து அந்த தாக்குதலை முறியடித்திருப்பாங்க. இது உங்களுக்கு ஒரு இராணுவத்துக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இருந்திருக்கும். பார்த்தோன்னா இந்த கட்டபொம்மன் வந்து உயிரோடு இருக்கும்போது இந்த மருது பாண்டியர்கள் வந்து அவங்களோட ஆலோசனை வந்து கேட்டிருப்பாருங்க. அடுத்ததாக அவர் இறந்ததுக்கப்புறம் அவங்க தம்பி கூட வந்து கூட்டமைப்பு இருப்பாங்களா, அதை வந்து ஆங்கிலேயர்கள் வந்து அவங்களோட தம்பிகளை வந்து ஒப்படைக்க சொல்லியிருப்பாங்க. ஆனால் இவர் வந்து மறுத்திருப்பாரு. அதனால வந்து சிவகங்கை மேலே வந்து போரிட்டு இருப்பாங்களா. இவங்க அந்த தாக்குதலில் பார்த்தோன்னா
ஆங்கிலேயருக்கு சொந்தமான 3 மாவட்டங்கள் வந்து கைப்பற்றியிருப்பாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா காளையார்கோவில் போர் 1801. ஓகேவா. 4ஆம் மைசூர் போர் 1799 பார்த்தோம்னா மருது பாண்டியர்கள் ஆதரவாளர்கள் பார்த்தோம்னா ஆங்கிலேயரோட காவல் நிலையம் இருக்குல்ல, அதை போய் தாக்கி அங்குள்ள ஆயுதத்தில் வந்து கைப்பற்றியிருப்பாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா இது வந்து மருது பாண்டியர்களை வந்து அடக்கி அவங்கள முடிவுக்கு கொண்டு வரணும்னா ஒரு படையை வந்து சிறுவையில நோக்கி அனுப்பியிருப்பாங்க. அதை வந்து இவங்க கைப்பற்றிட்டு அடுத்தது காளையார் கோயிலையும் வந்து இந்த படையை வந்து கைப்பற்றிருக்கோம் அக்டோபர் மாதம். அடுத்தது ஆங்கிலேயர் பிடியிலிருந்து இவங்க தப்பிச்சு போயிருப்பாங்களா, அப்போ வந்து சிங்கமுனரி காடுலேருந்து இவங்களை வந்து பிடிச்சிட்டு வந்திருப்பாங்க. அடுத்ததாக பார்த்தோன்னா இவங்களை துரத்தி செஞ்சு சோழர்புரம் இடத்துல வந்து அவங்க இந்த மருது சகோதரர்கள் வந்து கைது செஞ்சுருப்பாங்க. அடுத்தது திருப்பத்தூர் கோட்டையில் வச்சு தூக்கில் போட்டிருப்பாங்களா. யோஸோட அந்த வீரத்தை வந்து எதுக்கெல்லாம் ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். 1813 வந்து ஜே கோர்லே அப்படிங்கிற ஒரு ஆங்கில ஆராய்ச்சியில் வந்து இவரை பற்றி ஒரு நூல் எழுதியிருப்பார். அந்த நூல் என்னன்னு பார்த்தோன்னா மருது அண்ட் இந்தியன் ஸ்டோரி ஆஃப் த பிகினிங் ஆஃப் த 19th century. அதில் பார்த்தோன்னு வச்சுக்க மருது பாண்டியர்களோட போர் பிரகடனம் கிபி 85ஆம் ஆண்டில் ரோமானிய ஆதிக்கத்தை எதிர்த்து நிகழ்த்திய பிரிட்டானிய தளபதி கால்காகஸ் பேருரைக்கு இணையானது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த மருதுவையும் இந்த பிரிட்டிஷ் தளபதி கால்காகஸும் ஒப்பிட்டு வந்து சொல்லியிருப்பார். யாரு? ஜே கார்லே. அடுத்ததை பார்த்தோன்னா அதே மாதிரி ராமசாமி வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, மக்கள் நாயகனாக திகழ்ந்த மருது பாண்டியன் ஆங்கிலேய புயலுக்கு முன் ஏற்றி வைத்த அகல் விளக்கு போன்றது என்று குறிப்பிட்டுள்ளார். ராமசாமி என்ன சொல்லியிருக்காரு, ஆங்கில புயலுக்கு முன்னாடி ஒரு அகல் விளக்கு போல இவங்க இருந்திருக்கிறதா சொல்லியிருப்பாங்க. அடுத்ததா பொன் முத்துராமலிங்கம் பார்த்தோன்னா 1800 1801ஆம் ஆண்டில் மாமன்னர் மருது பாண்டியர்கள் தலைமையிலும் வழிகாட்டுதலிலும் உருவான போராட்டங்கள் ஆங்கிலுக்கு எதிரான ஆயுதம் ஏந்திய மக்கள் புரட்சி. இவங்களோட போராட்டத்தை வந்து பார்த்தோன்னா மக்கள் புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு பொன் முத்துராமலிங்கம் வந்து சொல்லியிருப்பாரு. அடுத்ததாக கே ராஜேன் பார்த்தோன்னா மருது பாண்டியர்கள் தலைமையில் நடைபெற்ற தென்னிந்திய கிளர்ச்சி இந்திய விடுதலை போராட்ட பயணத்தின் தனித்தன்மை வாய்ந்த மாமுயற்சியின் துவக்கமாகும் என்று இவர் வந்து சொல்லியிருப்பார். தேங்க்யூ.